no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. சார் வித் லவ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அபிஷன் ஜீவந்த் வந்து ஹீரோவா டெபியூ ஆயிருக்காரு. படம் பார்த்தீங்களா, எப்படி இருக்கு சார்? அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அழகி, ஆட்டோகிராஃப், 96 அதுமாதிரி படங்கள்லாம் உண்டு. அந்த வரிசையில் இந்த படமும் வந்திருக்கு. ஓகே, ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இப்போ பாருங்கள், அபிஷன் ஜீவித்தினுடைய இந்த 2வது படம் இது பெரிய அளவில் ஒரு மக்கள்கிட்ட அறிமுகம் இல்லைனாலும் இந்த படத்தையும் வந்து ஒரு 100 கோடி படமாக அது வெற்றி அடைங்கிற அளவுக்கு நமக்கு நம்பிக்கையை கொடுக்குறாரு. அவர் ஒன்று வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்கு. ஹீரோலாம் தாண்டி அனஸ்வராஜன் வேற எங்கேயோ ஒரு பர்ஃபார்மன்ஸு. நம்ம லெஜண்ட் சரவணன் சார் ட்ரெய்லர் வந்து அது அட்லீஸ்ட் வந்து பயங்கர ரெஸ்பான்ஸாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா முதல் படத்தில் அவர்கிட்ட எந்த பர்ஃபார்மன்ஸும் வாங்க முடியாதுங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அது தவறு இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் தான். ஒரு வேறொரு துறையில் கொடிகட்டி பறந்த ஒரு நபரை நீங்கள் சினிமாக்குள்ளே கொண்டு வரீங்க, அது ரொம்ப கஷ்டம். அவரை நீங்கள் மோல்டு பண்ணி அவரை நடிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் வந்து அது எந்த அளவுக்கு மெனக்கிடுவார்னு ஒன்று இருக்கு இல்லையா. 2வது படத்தில் ஒரு சரியான டைரக்டர் வந்து சேரும்பொழுது மொத்த இதையும் கிரகிக்கிறாங்க. அவர்கிட்ட இப்போ ஒரு நடிப்பு பயிற்சிக்கு அனுப்புறது, சண்டை பயிற்சிக்கு அனுப்புறது, ஒரு முழு ஹீரோவாக அவரை உருவாக்கி கொண்டு வரது இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா மோகோ பாட்டில் பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாக. அதில் பாருங்கள், அதில் அவருடைய பர்ஃபார்மன்ஸை பாருங்கள், நிஜமாக ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒருத்தரை ஏன் படத்தில் இப்படி சொதப்புனாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுன்னா கட்டாயமாக தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக ஒருவர் பாருங்க. ஓகே, ஆமாம். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தணன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வித் லவ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அபிஷன் ஜீவந்த் வந்து ஹீரோவாக டெபியூ ஆயிருக்காரு. படம் பார்த்தீங்களா, எப்படி இருக்குது சார்? எக்ஸ்ட்ராடினரி படம். ஆக்சுவலாக நிறைய காதல் படங்கள் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. ரொம்ப ரேராக அப்படியே மனசை விட்டு அகலாத படங்கள்னு நிறைய இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு அழகி, ஆட்டோகிராஃப், 96 அதுமாதிரி படங்கள்லாம் உண்டு. அந்த வரிசையில் இந்த படமும் வந்திருக்கு. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அதான் படம் முடிஞ்சு ரொம்ப நேரம் வந்து நமக்கு அந்த படத்தை திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிகிட்டே இருப்போம்ல. ஸோ அப்படி ஒரு படம் இது. எல்லாருமே அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த வந்து எப்படி அவங்கள்ட்ட நடிப்பு வாங்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ஆச்சரியம். ஏன்னா ஒரு அறிமுக இயக்குனர் இவ்வளவு நேர்த்தியாக ஒரு படத்தை எப்படி பண்ண முடிஞ்சது, நிறைய ஒரு வியப்புக்குரிய படம் சார். அவர் வந்து டேரக்டராக டெபியூ ஆகி அந்த படமும் நல்லா ஹிட் ஆகிடுச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி. இப்போ ஹீரோ ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக வளர்ந்து வரான்னு எடுத்துக்கலாமா? ஆமாங்க, எப்போவுமே கதை தாங்க ஹீரோ. முதல் படத்துலேயும் கூட ஒரு நல்ல கதை, அதில் ஒரு நல்ல எமோஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ பாருங்கள், அபிஷன் ஜீவித்தினுடைய இந்த 2வது படம் இது பெரிய அளவில் ஒரு மக்கள்கிட்ட அறிமுகம் இல்லைனாலும் இந்த படத்தையும் வந்து ஒரு 100 கோடி படமாக அது வெற்றி அடைங்கிற அளவுக்கு நமக்கு நம்பிக்கையை கொடுக்குறாரு. அவருடைய அசிஸ்டண்ட்டே இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த கதையில் பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஒருத்தர் நடிச்சிருக்கலாம். அதில் வந்து அவர் தான் நடிக்கணும், இது அவருக்கான கதைன்னெலாம் சொல்லாமல் டக்குன்னு இவர் அதுக்குள்ளே கொண்டு வராங்க. இவர் அப்படியே பொருந்துறாரு அதுக்குள்ளே. அவர் தன்னை மாற்றிக்கிறது, அது ஹீரோயின் கேரக்டருக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறது. பெரும்பாலும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வளர்ந்து வர்ற நேரத்தில் ஹீரோயின் கேரக்டர் வந்து நம்மளை விட டாமினேட் பண்ணுற மாதிரி இருந்துடக்கூடாது அப்படிலாம் நினைப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த பொண்ணு வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்கு. ஹீரோலாம் தாண்டி அனஸ்வராஜன் வேற எங்கேயோ ஒரு பர்ஃபார்மன்ஸு. அப்புறம் இன்னொரு கேரக்டர், ஒரு பழைய காதலி. சும்மா படத்துலேயே மொத்தம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அவங்க வரமாட்டாங்க. அப்படி ஒரு அற்புதமான நடிப்பு. அந்த காட்சியெல்லாம் நீங்கள் கைத்தட்டாமல் தாண்டி போகவே முடியாது. அப்படி வந்து அதுவும் இன்றைக்கி இருக்கிற இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு படம். இப்போ நம்ம வயசுக்கு நானே இந்த படத்தை இன்னொரு 10 தடவை பார்க்க சொன்னால் கூட பார்ப்பேன். பட் அவங்கெல்லாம் யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு ஆர்வத்தோடு அந்த படத்தை ரிப்பீட் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். பட் அவருடைய பிளான் என்னவா சார் இருக்குது? அடுத்து டேரக்ஷனா இல்லை தொடர்ந்து ஹீரோவாக நடிக்கிறதா இருக்காரா? பிரதீப் ரங்கநாதன் ஃபார்முலா தான். இப்போ படம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு, சம்பளத்தை ஏற்றி கொடுக்குறாங்க அப்படின்னா சந்தோஷமாக அப்படி போயிடலாமே. பிரதீப் ரங்கநாதனுக்கு எப்படின்னா, நம்ம கையில் வந்து ஒரு கைவந்த கலை இருக்குது, இயக்குனருங்கிறது. இன்றைக்கி நம்மளை நடிகராக இவங்க இந்த கூட்டம் வந்து அங்கீகரிச்சிச்சு. மக்கள் வந்து நம்மளை நடிகராக அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து இங்கே வந்து திருப்பி டைரெக்ஷன் அது இதுன்னு ஒரு ட்ராவல் பண்ணி மறுபடியும் எப்பயாவது நடிக்க போனோம்னா இந்த வரவேற்பு இருக்குமான்னா இருக்காது. அப்போ இதை கைவிட்டுறாமல் நம்ம இதிலேயே ட்ராவல் பண்ணுவோம். எப்பயாவது நடுவில் ஒரு ஆசை வரும்போது நமக்கு சொந்தமாக ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு பாருங்கள். கிட்டத்தட்ட அந்த முடிவை
அபிஷந்த் எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸ் ஆன இந்த வித்லவ் பற்றி பேசிட்டு சார், அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா தேட்டர்களில் வந்து சிலம்பாட்டம் ரீரிலீஸையும் பார்க்க முடியுது. இன்னும் நிறைய ரீரிலீஸ் படங்கள் வந்து பாதி தான் தெரியுது, மிச்சம் நிறைய போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரீரிலீஸ் படங்களில் இந்த ரீரிலீஸ் கலாச்சாரம் அது மாதிரி திகட்ட ஆரம்பிச்சிச்சு சார் மக்களுக்கு. எப்படி பார்க்குறாங்க? இல்லைங்க, திகட்டாது அது. ஏன்னா நல்ல படங்களை தானே ரிலீஸ் பண்ணுறாங்க. வதவதுன்னு தோல்வி படங்களையோ அல்லது வந்து பிடிக்காத படங்களையோ யாரும் பண்ணுறது இல்லைல்ல. நம்மகிட்ட ஒரு படம் இருக்குங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு எல்லா படத்தையும் இறக்குறது இல்லைல்ல. எந்த படத்தை கொடுத்தா மக்கள் பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சு தானே இறக்குறாங்க. ஸோ அதனால் வந்து அது அவ்வளோ சீக்கிரம் அழுத்து போகாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். சிலம்பாட்டம் படம் கூட ரொம்ப சுவாரஸ்யமான படம் தான். சிம்புனுடைய படங்களில் இதை விட பெட்டரான படமெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ரீரிலீஸ் பண்ணலாம். பட் இதை எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் அது ஒரு சுவாரஸ்யமான படம் தான். இப்போ நடிச்சிட்டு இருக்க படங்கள் பற்றி ஏதாவது அப்டேட் இருக்கா சார், இல்லை ஏதாவது மூவ்மெண்ட் இருக்கா? ஏன்னா வெற்றிமாறன் சாரோட ஒரு சேர்ந்து பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து பயங்கர பீக் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஏதாவது நகர்வு இருக்கா அதில்? ஆக்சுவலாக ஒரு ஃபைட்டு சீன்னு எடுக்க வேண்டியது இருக்குது. அது வந்து அங்கே எடுக்க முடியலன்னு சொல்கிறாங்க. கோவில்பட்டியிலே எடுக்க முடியல, ஒரே க்ரௌடு சேர்ந்துருச்சு. ஆமாம், சேர்ந்துருச்சு, அதனால் எடுக்க முடியல. அதை வந்து சென்னையில் செட்டு போட்டு எடுத்துக்கலாங்கிற முடிவோடு தான் இங்கே வந்தாங்க. அதுக்கிடையில் இந்த செட்டு போடுற வேலைகளுக்கு ஒரு நீண்ட நாள் தேவைப்படுது போல இருக்கு. ஸோ அதன் காரணமாக நான் நடுவில் அமெரிக்கா போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு சொல்லுங்கன்னா அவர் கிளம்பி போயிட்டார். இவங்க ரெடியானா அவர் வந்துடுவார், அவ்வளோதான். இதில் இருக்கிற ஒரு காம்ப்ளிகேஷன் அது ஒன்று தான். அடுத்து வந்து இவர் படம் அஸ்வத் மாரிமுத்து ஏஜிஎஸோட சேர்ந்து பண்ணுறாரு. இந்த படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு பாதி படம் வந்த பிறகு அந்த படத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெண்டையுமே பேரலாக பண்ணுற முடிவில் தான் அவர் இருக்கார் சிம்பு. ஸோ அதனால் அது எப்படி சாத்தியம்னு தெரில. பிளான் கரெக்டாக போட்டிருக்காங்க. அந்த பிளான் படி நடந்ததுன்னா சிறப்பாக இருக்கும். ஆனால் எஸ்டிஆர் ஃபேன்ஸில் ஒரு பயத்திலே இருக்காங்க சார். ஐயோ என்ன எதுவும் மூவ்மெண்ட் இல்லையே அப்படின்ட்டு. அப்படி ஒன்றும் இல்லைல்ல சார்? இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. அவர் சரியாயிட்டார், முழுக்க சரியாயிட்டார். ஓகே. சிவகார்த்திகேயன் அவர்களோட அடுத்து வந்து மலையாள நடிகர் திலீப் நடிக்க போகிறதா ஒரு டாக்ஸ் ஒன்று போயிட்டுருக்கு. அது உண்மையா? அது ஏற்கனவே வந்து அவருடைய படங்கள் அவருடைய பேரே ஒரு கான்ட்ரவர்ஷியல் நேமாக மாற்றிட்டாங்க. அது அப்படி தான் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது கேஸ்லாம் அது இந்த பட விவகாரம் உண்மையா சார்? எனக்கு அது தெரியல. நீங்கள் சொல்கிறது எனக்கு புது தகவலாக இருக்குது. நம்மளும் அதை விசாரிக்கல. அடுத்த படம் வந்து ஒரு தாய்க்கிழவி படத்தோட டைரக்டர்கிட்ட தான் படம் பண்ண போகிறாரு. ஸோ அதற்கான வேலைகளில் அவங்க இருக்காங்க. ஒருவேளை அதில் திலீப் இருக்காரான்னு தெரியல. மேக்ஸிமம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியில் போய் சிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, தாய்க்கிழவியுடைய சாங்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவருடைய ப்ரொடக்ஷன்லேயே வந்து ஒரு ரொம்ப நல்ல ப்ரமோஷன் பண்ணுற ஒரு படமாக தாய்க்கிழவி இருக்குது. அந்த படம் வந்து நல்லா வருதா சார், இல்லை நல்லா இருக்குமா, எதிர்பார்க்கலாமா? தாய்க்கிழவி பிரமாதமாக இருக்குன்ட்டாங்க. இப்போ எப்படி வித்லவ் படத்தை வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய டாக் வந்துச்சோ, அந்த மாதிரி தாய்க்கிழவிக்கும் ஒரு பெரிய டாக் இருக்குது. படம் சூப்பராக இருக்குது, ஆகா ஓகோ, அதுக்கு வந்து அந்த அவார்டு நிச்சயம், இந்த அவார்டு நிச்சயம்லாம் பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் விட பெரிய அவார்டு சிவகார்த்திகேயன் அவருக்கு படம் பண்ணுறது தான். ஓகே, ஆக்சுவலாக சிவகார்த்திகேயன் அந்த படத்தை தயாரிக்கிறாரு. ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டு வெங்கட் பிரபு படத்தை தள்ளி வச்சுட்டு உடனடியாக டேட்டு கொடுக்குறாருன்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த டைரக்டர் எவ்வளோ வேல்யூபிளான டைரக்டராக இருக்க முடியும். ஸோ அதனால் வந்து கட்டாயமாக அது ஒரு வெற்றி படம் தான். ஓகே, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் படம் மாதிரி தெரியுது, இல்லை ஒரு கதையை சார்ந்து நகர்ற மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் பொதுவாக அப்படி வந்தால் பார்க்க மாட்டாங்க, மலையாள படத்தை பார்ப்பாங்க. சரி, இந்த சிக்கல் இருக்குல்ல சார்? இல்லைங்க, அப்படிலாம் நம்ம மக்களை அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணவே கூடாது. ஓகே, நல்ல படங்களை அவங்க கொண்டாடுறாங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான படங்களை கட்டாயமாக கொண்டாடுறாங்க. அது வந்து நம்ம அவ்வளோ மேலோட்டமாக விமர்சனம் பண்ணக்கூடாது. ஆனால் ஈக்குவலாக பார்க்குறாங்களா சார் மக்கள்? மலையாள படத்தை தேடி பார்க்குறாங்க நம்ம மக்கள், வந்து அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம்? இல்லைங்க, நல்ல படங்கள் வந்தால் கட்டாயமாக பார்ப்பாங்க. மலையாள படத்தை பார்த்துட்டு தான் நம்ம வந்து சந்தோஷம் பண்ணணும்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே அதை விட பிரமாதமான இயக்குநர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் அமையலைங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து நல்ல ரசனைகளை விரும்புகிற கூட்டம் இங்கே ஒன்று இருக்குங்கிறது புரியாமலே பல பேர் அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்காங்க. அது இவங்க பண்ணுற தவறு தான். எப்போவாவது ஒரு நல்ல படம் வரும்போது கட்டாயமாக கொண்டாடுறாங்க. ஓகே, ஹாப்பி எண்டிங்னு ஒரு படம் சார், நம்ம ஆர்ஜே பாலாஜி சார் வந்து நடிச்சு ப்ரமோஷன்லாம் வந்துருந்துச்சு. அந்த படத்தை பற்றி டாக்ஸ் இல்லை, திடீர்னு சோஷியல் மீடியாவில் வந்து இல்லை இப்போ மாற்றுறாங்க, டீமை மாற்றுறாங்க அப்படின்லாம் எழுதுறாங்க. அது வழக்கமான சோஷியல் மீடியா உருட்டா, இல்லை ஏதாவது போயிட்டு இருக்கா சார் பின்னாடி? இப்போ ஆர்ஜே பாலாஜியை பொறுத்தளவுக்கு அவர் கருப்பில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காரு. இதெல்லாம் எப்போவோ ஸ்டார்ட் பண்ண படம். ஸோ அதனால் இதில் எந்த அளவுக்கு அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுறாருலாம் நமக்கு புரியல. அவருடைய ஒரே நோக்கம் கருப்பு, அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறினா அடுத்து ரஜினியை வச்சு படம் பண்ணுங்கிற அளவுக்கு அவர் போயிட்டுருக்காரு. ஓகே, அதனால் ஹாப்பி எண்டிங்லாம் வந்து அவர் கணக்கில் வச்சுருப்பாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் படம் இருக்குது சார், போயிட்டுருக்கு. இருக்கு அது ரொம்ப முன்னாடி ஆரம்பித்த படம். அது எனக்கு தெரிஞ்சது அப்படியே வந்து ஜஸ்ட் லைக் தட்டாக தான் இருக்கும். ஓகே, Feb 14 வந்து LIK ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் ரிலீஸ் டேட் தெரியல. அது டிலே ஆகிறதுக்கு ரீசன் என்ன சார், இல்லை எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இல்லைங்க, அது வந்து ஓவர் பட்ஜெட் ஆகி போச்சு. ஆக்சுவலாக பிரதீப் ரங்கநாதன் படத்தில்
அவருக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒன்று இருக்குது. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் படம் எடுக்கும்போது அந்த கலெக்ஷன் வந்து அவருக்கு மும்மடங்காக திரும்பி வந்துடுது. இப்போ நீங்கள் எவ்வளோ கலெக்ஷன் ஆகுதோ அவ்வளோ செலவு பண்ணியிருந்தீங்கன்னு வைங்க. இப்போ 20 கோடி 30 கோடியில் ஒரு படத்தை எடுத்து ஒரு 100-120 கோடி கலெக்ட் பண்ணுறதுங்கிறது பெரிய லாபம். நீங்கள் படமே 120 கோடியில் எடுத்துறீங்கன்னு வைங்க. அப்போ அதுக்கப்புறம் எத்தனை கோடி அது லாபம் சம்பாதிக்கும், அது என்னவாகுங்கிற ஒரு பயம் இருக்கும்ல. கிட்டத்தட்ட அப்படி ஒரு பயம் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. ஒரு 65 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க. வழக்கமாக பிரதீப் ரங்கநாதன் படத்துக்கு அவ்வளோ செலவு பண்ண மாட்டாங்க. எல்லைக்கே வந்து ஏன் அவ்வளோ பெரிய செலவாச்சுன்னா விக்கி இருக்கார். அது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கும்போது அதுக்கு நிறையா செலவாகுது. செட் ஒர்க்கு, ஏஐ, அது இதுன்னு எங்கேயோ போகிறாங்க அவங்க. அதனால் அந்த செலவு வந்துடுது. ஏற்கனவே வந்து அவர் சொன்ன பட்ஜெட்டை விட தாண்டிட்டார். இன்னொன்று ஃபஸ்ட் காப்பி தான் அது. அதனால் தாண்டிட்டாருங்கும்போது லலித் வந்து ஒரு தொகையை கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டார். ஒரு 5 கோடி ரூபா எக்ஸஸாக செலவானது வந்து விக்னேஷ் சிவன் வந்து லலித்துக்கு தர வேண்டியது இருக்குது. ஓகே. அது இல்லாமல் இந்த படத்தினுடைய ஓடிடி சேட்டலைட் 2 உரிமையும் எனக்கே கொடுங்க, அதுக்கு நான் ஒரு 20 கோடி ரூபா தனியாக கொடுத்துட்றேன்ட்டார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி ரூபா விக்னேஷ் சிவன் லலித்துக்கு தர வேண்டியது இருக்குது. ஓகே. ஸோ அந்த பிரச்சனை ஒன்றும் போயிட்டுருக்கு. அது எப்போ கொடுப்பீங்க, அதை கொடுத்தா படத்தை ரிலீஸ் பண்ணிடலான்னு ஒன்று போயிட்டுருக்கு. இந்த பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் இன்னும் நடந்துகிட்டே இருக்குது. என்னன்னா இந்த 2040 நடக்கிற கதை. அப்போ அதை நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக பண்ண வேண்டியது இருக்குது. எங்கேயாவது அந்த கிராஃபிக்ஸ் பல்லு இழிச்சிருச்சுன்னா சிக்கலாயிரும். மாட்டிப்பாங்க. அப்போ அதில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் இந்த படத்தை வந்து February 14 கொண்டு வந்துடலான்னு பிளான் பண்ணும்போது தான் ஜனநாயகன் வந்து நின்று போச்சு. அது எப்போ வரும்னு தெரியவே இல்லை. இந்த வாடி வாசலில் காலை நிற்கிற மாதிரியே நிற்கிது. அது வெளியில் வருமா, உள்ளே போகுமா, பிடிக்கிறதா வேணாமான்னு நிற்கிற மாதிரியே சூழ்நிலை நிற்கிது. இப்போ கடைசியாக நம்ம கேள்விப்பட்டது என்னென்னா 19ஆம் தேதி இந்த படத்தை கொண்டு வர்ற பிளானில் இருக்காங்க. February 19 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆமாம், அவங்க ஆர்சிக்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அங்கேயும் வந்து ஒரு சுமூகமான ஒரு பார்வை கிடச்சிருக்கு. ரொம்ப சீக்கிரம் அந்த படத்துக்கு ஒரு க்ரீன் சிக்னல் வந்துன்னு போல தான் இருக்குது இன்றைய நிலவரம். ஸோ அப்படி இருக்கும்போது இண்டஸ்ட்ரிக்கு அந்த தகவல் பரவி இருக்குது. 19ஆம் தேதி ஜனநாயகன் வந்துச்சுன்னா நம்ம எதுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணணும்? ஏன்னா தியேட்டர் கிடைக்காது இவங்களுக்கு வந்து. அல்லது ஜனநாயகன் 19 வருதுன்னா இவங்க 14 வரவே முடியாது. கம்ப்ளீட்டாக மொத்த தியேட்டருமே ஜனநாயகன் வந்து ஆக்கிரமிச்சிடும். ஸோ அதனால் எல்லாருமே யோசிச்சுட்ருக்காங்க. இந்த பிப்ரவரியில் வர வேண்டிய பல படங்கள் பிப்ரவரி வருமானே தெரில. அப்படி ஒரு சிக்கலை நோக்கி போயிட்டு. ஓகே. இந்த அபிஷன் பற்றி கேட்ட மாதிரியே சார் இன்னொரு ஹீரோவும் ஒரு 2வது படம் பண்ணுறாரு, நம்ம லெஜண்ட் சரவணன் சார். அவருடைய ட்ரெய்லர் வந்து அது அட்லீஸ்ட் வந்து பயங்கர ரெஸ்பான்ஸாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா முதல் படத்தில் அவர்கிட்ட எந்த பர்ஃபார்மன்ஸும் வாங்க முடியாதுங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அது தவறு இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் தான். ஒரு வேறொரு துறையில் கொடிகட்டி பறந்த ஒரு நபரை நீங்கள் சினிமாக்குள்ளே கொண்டு வரீங்க. அது ரொம்ப கஷ்டம். அவரை நீங்கள் மோல்டு பண்ணி அவரை நடிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் வந்து அது எந்த அளவுக்கு மெனக்கிடுவார்னு ஒன்று இருக்கு இல்லையா. 2வது படத்தில் ஒரு சரியான டைரக்டர் வந்து சேரும் பொழுது மொத்த இதையும் கிரகிக்கிறாங்க அவர்கிட்டருந்து. இப்போ ஒரு நடிப்பு பயிற்சிக்கு அனுப்புறது, சண்டை பயிற்சிக்கு அனுப்புறது, ஒரு முழு ஹீரோவாக அவரை உருவாக்கி கொண்டு வரது இருக்குல்ல, அதை ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டார் இந்த டைரக்டர். பிரமாதப்படுத்திட்டார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னென்னா ஒரு க்ளோஸ்அப் ஷாட் ஒன்று வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மோகோ பாட்டில் பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாக. அதில் பாருங்கள், அதில் அவருடைய பர்ஃபார்மன்ஸை பாருங்கள், நிஜமாக ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒருத்தரை ஏன் படத்தில் இப்படி சொதப்புனாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோன்னா கட்டாயமாக தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக ஒருவர் பாருங்க அவர். ஓகே. ஆமாம் சார். இந்த மாதிரி ஃபீல்டுக்கு அவுட் சைடராக வர்றாங்கல்ல சார், அபிஷந்தா இருக்கட்டும், இல்லைனா இவர் இந்த ஃபீல்டுக்கு புதுசு தான், இப்படி வர்றவங்களுக்கான வரவேற்பு வந்து போதுமான அளவுக்கு இருக்கா சார்? நம்ம மக்கள் வந்து கிரகிச்சிக்கிறாங்களா அவங்களோட டேலண்ட்? டைமாக இருக்குங்க. இல்லைன்னா எப்படி இவங்க இவ்வளோ பெரிய இடத்துக்கு வர முடியும்? 2வது படத்துலேயே இவ்வளோ பெரிய நம்பிக்கையோட அவங்க ஒரு கதையை சுமக்கிறாங்கன்னா சாதாரண விஷயமா இல்லையா? அப்போ மக்கள் வந்து இவங்களை அங்கீகரிப்பாங்க. ஏற்கனவே அதுக்கான ஒரு முயற்சி இங்கே நடந்து அதில் ஜெயிச்சிட்டாருங்கிற ஒரே விஷயம் தானே அது காரணமாக இருக்க முடியும். ஸோ அதனால் யார் வந்தாலும் இங்கே அவங்க தொழிலில் அவங்க நேர்த்தியாகவும் சரியாகவும் இருந்தாங்கன்னா கட்டாயமாக தமிழ் மக்கள் வந்து அவங்கள புறக்கணிக்கவே மாட்டாங்க. ஓகே. நான் அதை முன்னாடியே உங்ககிட்ட கேட்கணுங்க சார், மறந்துட்டேன். பட் இப்போ சேர்த்து கேட்டுறேன். நம்ம சந்தானம் சாருடைய படம் சர்வர் சுந்தரம் வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு. இப்போ ரிலீஸ் ஆகிடும்லாம் கூட சொன்னாங்க பொங்கலுக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகலை. பட் அவர் வந்து இப்போ எக்ஸாக்டாக என்ன பண்ணிகிட்டு இருக்காரு சார்? எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவர்கிட்ட வந்து ஒரு கம்பேக்? சர்வர் சுந்தரத்தை பொறுத்தளவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த படத்தில். அது பெரிய கடன் பிரச்சனை, அது இதுன்னு ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. அதனால் அது வந்து வருமானு நமக்கு தெரியாது, வந்தாலும் ஓடுமான்னு நமக்கு தெரில. ஆனால் சந்தானம் வந்து அடுத்தடுத்த படங்களில்
அவர் பிஸியாக தான் இருக்கார். ஓகே. ஆமாம், அவரே சொந்த படம் தயாரித்து நடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கார். சந்தானம் வந்து எப்போவுமே நமக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஹீரோ. அவர் எந்த காலத்திலையும் அழுத்து போக மாட்டார் நமக்கு. அவர் கொஞ்சம் பிடிவாதமாக நிற்கிறார், நான் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன். கொஞ்சம் அப்படி இறங்கி வந்தாருன்னா நல்லாயிருக்கும். இப்போ அஸ்வத் மாரிமுத்து படத்தில் அவர் நடிக்க போகிறார். இப்போ ஏஜிஎஸ், சிம்பு, அஸ்வத் மாரிமுத்து, அதில் வந்து சந்தானம் இருக்கார். ஓகே, எல்லாம் பேசியிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த இவர் பார்க்கிங் டைரக்டர் படத்தில் கூட அவரை பேசியிருந்தாங்க. ஸோ அதனால் சிம்பு கூப்பிட்டாருன்னா அவர் போயிடுவார். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருடைய நான் பிடிவாதமாக நடித்தா ஹீரோ தான் ஒரு முடிவு எடுத்தார்ல, அதுலேருந்து கொஞ்சம் இறங்கி வராரு சிம்புவுக்காக. அப்படியே மற்ற ஹீரோக்களுக்காக கொஞ்சம் இறங்கி வந்தாருன்னா நாம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். பட் சார், அவர் டைமில் இருந்த அந்த காமெடி, அந்த ஹியூமர், அது வந்து இப்போ இல்லையோ அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அவர் கொஞ்சம் கண்டினியூஸாக நடிச்சிருக்கலாம் காமெடினா அப்படின்ட்டு. அந்த தேவை, அந்த சுச்சுவேஷன் இப்போ இருக்கா சார்? கட்டாயமாக இருக்குங்க. இப்போ முன்னெல்லாம் நம்ம தியேட்டருக்கு போனோம்னா நான் ஸ்டாப்பாக சிரிச்சிட்டே இருப்போம். அது இல்லையே. மதகஜராஜா பார்த்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம். எப்படி என்ஜாய் பண்ணோம், நம்ம சிரிச்சிட்டே இருந்த தியேட்டர்லாம் இப்போ அந்த காலமே இல்லாமல் போயிடுச்சு. இல்லை, ஒரு வடிவேலு காலம், ஒரு விவேக்கு, ஒரு சந்தானம், இப்போ அது இல்லையா. நம்ம பாட்டு அப்படியே உட்காந்துருக்கோம், இந்த படான்ட்டு உட்காந்துருக்கோம், எங்கேயாவது முணுக்குன்னு ஒரு சிரிப்பு வருது, அவ்வளோதான். சிரிப்பு படம்னு சொன்னால் கூட அப்படி தான் இருக்குது அந்த படங்கள். அதனால் பெரிய ஒரு வேக்கன்ட் இருக்குது இங்கே. ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும் ரொம்ப நன்றி சார். நன்றி. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT Promise. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.